Hey all, glory be to God. It's day 12 of posting my Bible reading journey, and today we're going to read Deuteronomy 8. இந்த புக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான புக்னு ஹானஸ்ட்லி இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. பிகாஸ் ஒவ்வொரு சாப்டர் ரீட் பண்ணும்போதும் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிறனோ இல்லையோ, ட்ரஸ்ட் மீ, திஸ் புக் ஓவர்ஃப்ளோஸ் வித் காட்ஸ் லவ். ரேண்டமாக புக் செலக்ட் பண்ணி ரீட் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரீடிங் ஃப்ரம் த பிகினிங். அப்போது தான் காட்ஸ் ரியல் பர்பஸ் என்னன்னு புரியும். ரொம்ப நேரம் இன்ட்ரோ கொடுத்துட்டேன், ஸோ குயிக்காக சாப்டர் பார்த்துடலாம். இன்றைக்கும் அகெயின் மோசஸ் ரிமைண்ட்ஸ் இஸ்ரேல் டு ரிமெம்பர் ஹவு காட் லெட் தெம் த்ரூ வில்டர்னஸ். வில்டர்னஸில் காட் இஸ்ரேல் ஜனங்களை மன்னாவால் போஷிச்சார் இல்லையா, அதை பற்றி இந்த சாப்டரில் மோசஸ் பேசுகிறாரு. எஸ், God provided manna to teach them that man does not live by bread alone, but by every word that comes from the mouth of the Lord. அதை தொடர்ந்து மோசஸ் ஒரு விஷயத்தை சொல்லி வார்ன் பண்ணுறாரு. அதாவது ரொம்ப செழிப்பான இந்த ப்ராமிஸ் லேண்ட்குள்ளே போன அப்புறமா எந்த காரணத்தினாலையும் அங்கே அழைச்சிட்டு வந்த காடை மறக்கவே கூடாது. பிகாஸ் காட் நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வைக்கும்போது நமக்கு பெருமை வந்துடும். அது அப்படியே நமக்குள்ளே இருக்கிற கிராட்டிடியூடையும் ஹம்பிளான ஹார்ட்டையும் பிடுங்கி வெளியில் போட்டுட்டு அதை எல்லாம் நமக்கு தந்த அந்த காடை மறக்கவே வச்சிடும். ஸோ இந்த சாப்டரில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, காட் யூசஸ் சீசன்ஸ் ஆஃப் லேக் to teach us dependence, so that in the seasons of plenty we remember His faithfulness. And finally, வில்டர்னஸ்லேயும் நம்ம காட் எந்த அளவு இஸ்ரவேலை கேர் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் வேர்ஸை நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ரீட் பண்ணுங்கள்.